வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது பராசக்தி படத்தை பத்தின ஒரு ஆழமான அலசல். ம் இதுக்கு நம்மளோட ஆதாரம் வரன் டாக்ஸ் யூடியூப் சேனலோட ரிவ்யூ. ஆமா 1960களில் நடந்த மொழி போராட்டத்தை மையமா வச்ச ஒரு படம். அதாவது கேட்கும் போதே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வருது இல்லையா? நிச்சயமா அந்த மாதிரி ஒரு உணர்வு பூர்வமான வரலாற்று நிகழ்வை படமாக்கும் போது அதோட ஆன்மாவை பிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆனா இந்த ரிவ்யூ படி படம் அந்த விஷயத்துல கொஞ்சம் தடுமாறிடுச்சுன்னு தோணுது. தடுமாறல, முழுசாவே சறுக்கிருச்சுன்னு தான் சொல்றாங்க. அதாவது கதைக்கரு ரொம்ப பவர்ஃபுல், ஆனா அது சொன்ன விதம் தான் இங்க பிரச்சனை. அப்போ ஸ்கிரிப்ட்லே பிரச்சனையா? அதுதான் அடித்தள பிரச்சனை. அந்த போராட்டத்தோட தீவிரம், தியாகம் இதெல்லாம் மக்கள் மனசுல பதிற மாதிரியே இல்ல. முதல் பாதி ரொம்ப மெதுவா நகர்ந்து ரெண்டாம் பாதி எங்கேயோ போகுதுன்னு சொல்லிருக்காங்க. கரெக்ட். அந்த உணர்ச்சிகரமான மையத்தை விட்டுட்டு படம் வேற எங்கெங்கோ சுத்துது. ஒரு பலவீனமான ஸ்கிரிப்ட் நடிகர்கள் மேல ஒரு பெரிய பாரத்தை வைக்கும். சரி, அப்போ நடிகர்கள் அதை எப்படி சுமந்திருக்காங்க? சிவகார்த்திகேயனோட நடிப்பை பத்தி என்ன சொல்றாங்க? அதுதான் அடுத்த விஷயம். அவரோட நடிப்பு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலன்னு சொல்றாங்க. ஓஹோ. அதாவது அந்த கேரக்டர்ல அவர் இல்லைனாலும் படத்துக்கு பெரிய நஷ்டம் இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஆனா இதுல ஒரு முரண்பாடு இருக்குல்ல. என்னது? வில்லனா நடிச்ச ஜெயம் ரவி, அதாவது ரவி மோகன், அவரோட நடிப்பை ரொம்ப பாராட்டியிருக்காங்க. ஆமா, மக்களுக்கு எரிச்சல் வர்ற அளவுக்கு அவரோட நடிப்பு கச்சிதமா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அது ஒரு நடிகரோட வெற்றி தானே. கரெக்ட். ஆனா ஹீரோவே சோபிக்கலைங்கிறது ஒரு பெரிய மைனஸ். வெயிட் பண்ணுங்க, இதை விட ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. என்னது? மொழி போராட்டத்தை பத்தின படத்துல அதர்வா நடிச்ச ஒரு முக்கிய கதாபாத்திரத்தோட தமிழ் உச்சரிப்பே சரியில்லையா? என்ன சொல்றீங்க? ஆமா, ப்ரா லா லா வித்தியாசம் கூட இல்லாம பேசினா எப்படி? இது ஒரு டெக்னிக்கல் தப்பு மட்டும் இல்ல, படத்தோட அடிப்படை கொள்கைக்கு எதிரா இருக்கு. அதேதான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆடியன்ஸ்க்கும் படத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த கனெக்ட அறுத்துடும். ஸ்ரீலீலா கதாபாத்திரம் இருந்தும் இல்லாத மாதிரின்னு சொல்றாங்க. அப்போ நிஜ தலைவர்கள் அண்ணாதுரை, கருணாநிதி மாதிரி ஆட்களை எப்படி காட்டியிருக்காங்க? அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம்னு தான் ரிவ்யூ சொல்லுது. அவங்களோட கம்பீரமோ ஆளுமையோ துளி கூட இல்ல. மேக்கப்ல இருந்து எல்லாமே வா. ஆமா, மேக்கப்ல இருந்து அவங்க வர்ற காட்சிகள் வரை எல்லாமே ரொம்ப மேம்போக்கா ஒரு நாடகத்தன்மையில இருந்திருக்கு. ஒரு வரலாற்று பாத்திரத்தை கொண்டு வர்றதுன்னா சும்மா இல்ல. உருவ ஒற்றுமை மட்டும் பத்தாது. 250 கோடி பட்ஜெட்னு சொன்னாங்களே, அப்ப செட் எல்லாம் பிரமாண்டமா இருந்திருக்கணுமே. பணம் இருந்தும் அந்த கலை பார்வை இல்லைங்கிறது தான் இங்க பிரச்சனை. செட் எல்லாமே ரொம்ப செயற்கையா இருந்ததா சொல்றாங்க. இதுல இயக்குனர் சுதா குங்குராவை பத்தி என்ன சொல்றாங்க? சூரரை போற்றும் மாதிரியான படங்கள்ல அந்த எமோஷனை சரியா பிடிச்சவங்க தானே அவங்க. ஆனா இந்த வரலாற்று படத்துல அந்த மண்ணோட உணர்வுகள் அவங்களுக்கு கனெக்ட் ஆகலைங்கிறது தான் பெரிய குறையா பார்க்கப்படுது. பக்கத்து ஸ்டேட்ல இருந்து சாப்பாடு கொண்டு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு சீன் பத்தி சொன்னாங்க. ஆமா, ஒரு புரட்சிக்கு பொங்கல் விருந்து வைக்கிற மாதிரி. அது ரொம்பவே செயற்கையா கிரிஞ்சு ரகமா இருந்ததா ஒரு கடுமையான விமர்சனம் இருக்கு. இவ்ளோ குறைகளுக்கு நடுவுல படத்துல ஆறுதலான விஷயங்கள் ஏதாவது இருக்கா? இருக்கு. ரெண்டு விஷயம் தான் படத்தை கொஞ்சம் தாங்கி பிடிச்சிருக்கு. சொல்லுங்க. ஒன்னு, ரவி கே சந்திரனோட ஒளிப்பதிவு. செட் ஆர்டிபிஷியலா இருந்தாலும் அவரோட லைட்டிங்கும் ஃப்ரேமிங்கும் ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்திருக்கு. ஓகே. இன்னொன்னு, ஜிவி பிரகாஷோட பின்னணி இசை, பாடல்கள் சுமார்னாலும் பிஜிஎம் பல இடங்கள்ல படத்துக்கு உயிர் கொடுத்திருக்கு. அப்போ மொத்தத்துல பார்த்தா ஒரு அருமையான வாய்ப்பை சரியா பயன்படுத்தாம விட்டுருக்காங்க. 100%. இது ஒரு பெரிய தவற விடப்பட்ட வாய்ப்பு. ஒரு சக்தி வாய்ந்த கதையை எடுத்துக்கிட்டு அதை நீர்த்து போக வச்சுட்டாங்கன்னு சொல்லலாமா? கரெக்டா சொன்னீங்க. அந்த ரிவ்யூவோட கடைசி வரி இதுதான்: இந்த படம் வரலாறு தெரியாதவங்களுக்கு புரியாது, தெரிஞ்சவங்களை திருப்திப்படுத்தாது. இது நமக்குள்ளேயே ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. என்ன கேள்வி? ஒரு இனத்தோட அடையாளத்தையும் உணர்ச்சியையும் சம்பந்தப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வா படமாக்கும் போது ஒரு இயக்குனரோட முதல் கடமை என்னவா இருக்கணும்? உண்மை அப்படியே சொல்றதா, இல்ல அதோட உணர்வை மட்டும் கடத்தி ஒரு நல்ல படத்தை கொடுக்கறதா, இல்ல ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சமரசம் செஞ்சுக்கிறதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.